வெளியில நான் பார்க்கவே இல்லடா. ஒரு நிமிஷம் கூட நீங்க சொல்ல பாத்தீங்க திண்டி வந்தா ஒரு நிமிஷம் கூட நிக்கல. லேட் ட்ரெயின் அதுவும் போலீஸ் ஒரே வண்டி என்ன பண்றாங்க? ஒரே வண்டி விடுங்க. அபாய சங்கிலியால ஆபத்துக்குள்ளான 3 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. கண்ணுமைக்கும் நேரத்துல கை குழந்தை உட்பட 3 பேர் ரயிலுக்கடியில சிக்கிக்கிட்ட நிலையில பயணிகள் சாதுரியமா அவங்க 3 பேரையும் காப்பாத்திருக்காங்க. முருகனை தரிசனம் செய்ய போகும்போது இப்படி சிக்கிக்கிட்ட இவங்கள கடவுள் போல வந்து காப்பாத்திருக்காங்க பொதுமக்கள். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளார் கிராமத்தை சேர்ந்தவர் 50 வயதான சங்கர். இவருடைய மகள் கோமதி, கோமதியுடைய கணவர் மணிகண்டன், இவங்களுடைய 7 மாத கை குழந்தை மற்றும் இவங்களுடைய உறவினர்கள் சங்கீதா, காயத்ரி ஆகிய இவங்க தெள்ளார் கிராமத்துல இருந்து திருச்செந்தூர் போறதுக்காக திண்டிவனம் ரயில் நிலையத்துக்கு வந்திருந்திருக்காங்க. சென்னையில இருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நிலையத்தை வந்தடைஞ்ச நிலையில அந்த ரயில் இவங்க ஏற முயற்சி செஞ்சிருந்திருக்காங்க. ஆனா இவங்க ஏறவே ரயில் திடீர்னு எடுத்ததா கூறப்படுது. இதனால கால் வழுக்கி கோமதி, அவங்களுடைய கணவர் மணிகண்டன் மற்றும் 7 மாத கை குழந்தை ஆகிய 3 பேரும் ரயிலுக்கடியில சிக்கி இருந்திருக்காங்க. இப்படி ஓடுற ரயில்ல திடீர்னு இவங்க தண்டவாளத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட நிலையில இத பார்த்த பயணிகள் பதறி அடிச்சு உடனடியா அபாய சங்கிலியை இழுத்திருந்திருக்காங்க. இதன் காரணமா ரயில் உடனடியா நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. இப்படி அபாய சங்கிலிய உடனடியா பிடிச்சு இழுத்ததால இவங்க 3 பேருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டிருக்கு. சிறு காயங்களோட இவங்க மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் சென்னையில இருந்து வரும்போது திண்டிவனத்துல அதிக பயணிகள் இறங்குறதுனால ஏறவங்களுக்கு போதிய நேரம் இல்ல அப்படின்னு பயணிகள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இப்படி ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட 15 நிமிடம் தாமதமா இந்த ரயில் கிளம்பி இருந்திருக்கு. இதன் காரணமா திண்டிவனம் ரயில் நிலையத்துல பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.